ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள சம்பவம் ஏறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈப்போ ஏர்போர்ட். ஆக்சுவலி அந்த ஈப்போ ஏர்போர்ட்னு சொல்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா, ஆர்மி பேஸ் இருக்கும். ப்ளஸ் அந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா, குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும், அப்புறம் ஆசிரமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு கப்பையோட ட்ரெயினிங்கும் அங்கே தான் நடக்கும். ஸோ அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் பேர் வந்து அமீர். ஸோ அமீர் வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி தான் அவர் வந்து ஒரு ட்ரெயினர். அந்த லப்பாங்கன் திருப்பாங்கல் வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கார். ஸோ அவர் அங்கே வேலை செஞ்சு ஏறக்குறைய ஒரு 6 மாதம் ஆகுது. லைக் அந்த 6 மாதத்துக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் தான். ஸோ வேலைக்கு புதுசுலேருந்து அவருக்கு வந்து என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, ஆஃப்கோர்ஸ் எல்லோரும் வேலைக்கு நம்ம புதுசாக போனோம்னா அந்த இடத்த பற்றிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி அமீர்கிட்ட வந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஒர்க்கிங் கலீக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அமீர் நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே தான் இந்த நம்மளோட ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு அஸ்ராமாவில் தான் தங்கியிருக்கேன், ஒரு ஹாஸ்டல் தான். ஸோ ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இந்த இடம் வந்து கொஞ்சம் கவசனி அங்கராஸ்ன்றாங்க. ஆக்சுவலி கவசனி அங்கராஸ்னால் என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து அமானுஷ்யங்கள் நடமாட்டினவங்க வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவரும் சொல்கிறாரு, ஆமாம் ஏற்கனவே இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தாங்க, நான் வர்றது போஸ்டிங் கிடச்சி இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லவும் தான் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த விஷயத்து மேலே ஆர்வமாக இருக்குது பார்க்கணுன்னு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த ஃப்ரெண்டை சொன்னவர் இருக்கால, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்வமாக இருக்குன்னு சொல்லாத, எவ்வளோ பேர் வந்துட்டு பலவிதமான உருவத்தை பார்த்துருக்காங்க, முடி நீட்டாக இருக்கிறத பார்த்துருக்காங்க, அப்புறம் வந்துட்டு கருப்பான உருவம் பார்த்துருக்காங்க, பத்தாவதுக்கு அந்த பொந்தின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த இதையும் பார்த்துருக்காங்க. நான் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்குன்னு சொல்லோன்னே நம்ம அமீர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஆர்வம்னு அப்படின்னு சொல்லலை, அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்குது, நானும் பார்த்ததில்ல, அந்த ஒரு இது தான் அப்படின்னு சொன்ன கையோட, இல்லை பார்த்துருந்துக்கோ, முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்லாம் நம்ம ஆஃபீஸ் பக்கத்து போகாத அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாரு. ஆஃபீஸ் பக்கெட்டா ஏன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி அந்த ஆஃபீஸ் பக்கெட்டு வந்து தான் இன்னும் நடமாட்டம் கூட இருக்கும், அங்கே வந்து போகாத அப்படின்னு சொன்ன கையோட அமீருக்கும் ஓகே, சரி பிரச்சனை இல்லை, ஓகே தான் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து அப்படியே அவர் மைண்டில் வச்சுக்கிறாரு. ஸோ மெயினாக வந்துட்டு ஏன் அந்த ஆஃபீஸ் பக்கெட்டு போக மாட்டாங்கன்னா, அஃப்கோர்ஸ் சாயந்தர நேரத்தில் ஆஃபீஸ் வந்து ஆளுங்க அந்த சைட்லேருந்து நடமாட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏர்போர்ட்னாலே தெரியும். அதாவது ஈப்போவில் இருக்கிற ஏர்போர்ட் வந்து ஆக்சுவலி இது வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட் சொல்ல முடியாது, சின்ன ஏர்போர்ட். மெயினாக வந்துட்டு ஆர்மி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஆர்மிக்காக அந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கொமர்ஷியல் ஃப்ளைட்ஸும் அங்கே இருக்குது, ஆனால் ரொம்ப வந்துட்டு ரொம்ப குறைவு. அப்போ அமீருக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, ஆமாம் அந்த ஆஃபீஸ் சைட் வந்துட்டு பகல் டைமில் வந்துட்டு ஆளுங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகே நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் இந்த மைண்டில் வச்சுக்கிறாரு அந்த விஷயத்த. ஏன்னா நைட் டைமில் வந்து அந்த சைடு ஆள் குறவுல. அப்போ இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நல்லா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் வந்து சோஃபா அந்த வேலைக்கு போய் எத்தனையோ மாதமாக எந்த விஷயத்தையும் அவர் வந்து பார்க்கல. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எங்கன்னா அது அந்த ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே இருக்கிற கொஞ்சம் தூரமாக இருக்கிற, பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரம். அதாவது அந்த ஆஃபீஸ்க்கு வரணும்னா இவரோட அஸ்ராமாலேருந்து காரில் தான் வரணும், வாக்கிங் டிஸ்டன்ஸ்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் அந்த ஹாஸ்டலில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டே இருக்கும்போது நைட்டு ஏறக்குறைய மணி ஒரு 11:30 மணி இருக்கும். ரொம்ப வந்து இவருக்கு வந்து ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் ரொம்ப ஹாட் வெதர்னால அவர் ஃபேனை தட்டி விடுறாரு. ஃபேனு கூடயும் அந்த ஃபேனோட காற்று கூடயும் வந்துட்டு அந்த அளவுக்கு கூலிங்காக இல்லை, ப்ளஸ் அந்த காற்று கூடயும் அப்படியே சூடாக வருது. இவருக்கு தூங்க முடியல. என்னடா இது, நாளைக்கு காலையில் வேலை இருக்குது, சரியாக தூங்க முடியலையேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி படுக்கிறாரு. ஐயோ முடியலன்னு சொல்லிட்டு எந்திச்சி உக்காந்துடுறாரு. உட்காந்தோன்னா அப்படியே வேர்த்து ஒழுகுது. ஃபேனு ஓடுது. ஆனால் அந்த ஹாட் வெதர் இப்போ நம்ம இடத்துலலாம் வந்து ரொம்ப ஹாட் வெதராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாட் வெதராக இருக்குது. அப்போ நம்ம அமீர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறான்னா, எந்திச்சி உட்காந்துட்டு சரி கொஞ்சம் வெளியே போய் நின்று பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே போய் நின்று பார்க்கும்போது கூடயும் வெளியும் வந்துட்டு அப்படியே சரியான அனலாக தான் இருக்குது. உள்ளுக்கும் அனலாக இருக்குது, ஃபேனு ஓடி அனலாக இருக்குது. வெளியே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு பார்த்தா கூட நைட் டைமில்
இந்த அளவுக்கு சூடாக இருக்கு, ஐயோ இந்த மாதிரி சரிப்பட்டு வராது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃபீஸ்லேயே போய் நம்ம போய் படுத்துருவோம். ஏன்னா ஆஃபீஸ் வந்து ஏர்கான்லாம் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அந்த நைட் டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க போய் படுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, ஏர்கான் விட்டு படுத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற அந்த தலைகாணிலாம் எடுத்துக்கிட்டு இவர் வந்து நேராக வந்து ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு நேராக போய் காரில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி நேராக அந்த ஆஃபீஸுக்கும் போயிடுறாரு. அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து மைண்டில் இருக்குது. ஆனால் அது வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வேக்காலமாக இருக்குது. அப்போ நல்ல தூக்கம் வேணும்னா அந்த ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு ரூம் இருக்குது, பிலே குருன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம படுத்துக்கலாம் அந்த ஒரு முடிவில் வந்து நேராக போய் அந்த ஆஃபீஸ்கிட்ட போய் காரை நிப்பாட்டுறாரு. காரை விட்டு இறன கையோடய வந்து அவ்வளோ அமைதி, யாருமே இல்லை. ஸோ அவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த பூச்சி கட்ட சத்தம் ஒன்று தான் அவருக்கு வந்து கேட்குது. சரி, 2 பக்கம் சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாரும் இல்லை. சரி பரவாயில்ல, இவர்கிட்ட அந்த கீ இருக்கிற இவர் வந்து உள்ளுக்கு நேராக கதவு திறந்து போய் நேராக அந்த ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே போய் இவர் அவரோட தலைகள்லாம் போட்டுட்டு அந்த அந்த சோஃபாவில் வந்து படுத்துடுறாரு. ஸோ படுத்துட்டு இவரோட அந்த ஃபோன் தட்டி பார்த்துட்ருக்கார். ஃபோன் அந்த கேலக்ஸி டேப் வச்சுட்ருக்காரு அந்த நேரத்தில். அதை தட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கண் அப்படியே சொக்க ஆரம்பிச்சோன்னா ஏக்கொன்னா நல்லா கூலிங் அடிக்குது. ஸோ அப்படியே கண் அப்படி இழுக்க போகிற கட்டம் வந்து டக்குன்னு ஒரு மனசில் என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, தூங்க போகிறோம், ஏதாச்சும் அந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளை கச்சேரி பண்ணாமல் இருந்தால் சரி, எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும், நல்லா ஏக்கான் வேறு தூக்கத்தை யாரும் கெடுக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட அந்த டேப்பை வந்துட்டு அடைச்சி போட்டுட்டு இவர் என்ன பண்ணார், படுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்போ மணியை பார்க்கும்போது மணி 12:30. இப்போ அவருக்கு என்ன ஒரு விஷயம்னா, பரவாயில்ல அட்லீஸ்ட் இங்கே நம்ம படுத்துனாலும் நல்ல ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா கண்ணெலாம் இழுக்குது, அதனால தூக்கம் அப்படியே சொக்குதுன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த ஒரு கட்டத்துக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே வந்து அஸ்ராமால வந்துட்டு இந்த சோனாலாம் போய் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வெறுத்து ஊற்றுச்சு. ஸோ அதுக்கு இந்த இடமே பெட்டர்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு மணியை பார்த்துட்டு இவர் வந்து படுக்கிறார். ஸோ ஏறக்குறைய அவர் படுத்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து இவருக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, ஏதோ ஒரு கருப்பு கலரில் இருக்கிற ஒரு உருவம் இவருக்கு முன்னாடி, இவர் தான் இந்த பெரிய பீலையில், ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரூமில் இருக்கிற ஒரு டேபிளுக்கு அந்தாண்ட இருக்கிற ஒரு சேரில் ஏதோ ஒரு விஷயம் உட்காந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கண்ணை மூடிட்டு இருந்தாலே நம்மளுக்கு வந்து சில பேர் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து இவருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஆஃபீஸில் வந்து முக்கால்வாசி அந்த விளக்கெல்லாம் அடைச்சி தானே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு இருட்டில் என்ன பண்ணுறாரு, கண்ணை லைட்டாக திறந்து பார்க்கவும் எந்த இடத்துல அவருக்கு அந்த ஃபீல் வந்துச்சோ, இந்த இடத்துலேருந்து ஒரு உருவம் பார்க்குது, கருப்பாக இருக்குது, அந்த ஒரு தாட்ஸ் வந்துச்சோ, கண்ணை திறந்து பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு உருவம் தூரம், ஆக்சுவலி கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு அந்த உருவம் வந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறத, இவர் வந்து கண்ணை வந்து ஃபுல்லாக திறந்து பார்க்கல. இந்த கண்ணை வந்து கொஞ்சோண்டு சில நேரத்தில் நம்ம லைட்டாக கொஞ்சம் திறந்து பார்த்தாலே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இவர் வந்து பார்க்குறாரு. ஏன்னா இவர் வந்து தூங்கிட்டார். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கும் சில பேருக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம அமனிச்சுமே வந்துட்டாலும் நம்ம தூங்குற மாதிரி நடிப்போம்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவர் வந்து அங்கே செய்கிறார். அப்போ அந்த கொஞ்சோண்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி அந்த டேபிளுக்கு அந்தாண்ட அந்த ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்கிறத இவர் கவனிக்கிறார். ஸோ அவர் தூங்குற மாதிரி என்ன பண்ணுறாரு, அப்படியே திரும்பி சோஃபாவுக்கு இந்த பக்கத்து திரும்பி அந்த தலையை இந்த பக்கத்து திரும்பி வச்சு படுத்துறாரு. ஆக்சுவலி அந்த உருவத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த பக்கத்து தான் திரும்பி படுத்துறாரு. இப்போ இந்த பக்கத்து திரும்பி படுத்துடுறாரு. ஸோ திரும்பி படுத்த இந்த அமீருக்கு வந்து மனசில் அப்படியே ஒரு படபடப்பு. நல்லா நிம்மதியாக தூங்கலான்னு வந்தோம், இவன் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்து நம்ம வந்திருக்கோம். சரி நம்ம நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினச்சி வந்தாக்கா இது நாடா இது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவரால் தூங்க முடியல. இந்த பக்கத்து திரும்பி படுத்த முடியும், தூங்க முடியல. என்னென்னா அந்த ஒரு படபடப்பு, இந்த ஒரு உருவம் கிட்ட வந்துடுமா அந்த ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஆக்சுவலி நம்மளாக இருந்தால் கூட ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பிறகு அங்கே இருப்புமான ஒரு கேள்வி தான். ஆனால் அமீர் வந்து கொஞ்சம் தைரியசாலி, 2வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தது இல்லைல்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கத்து ஆப்போசிட்டாக திரும்பி படுத்த கையோட அந்த ஒரு ஃபீலோடு என்ன பண்ணுறாருன்னா தூங்கலை. ஸோ ஏறக்குறைய இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் டைம் கடந்து போகுது. இவருக்கு வந்து அந்த ஒரு எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிக்குதுன்னா, அந்த ஒரு உருவம் வந்து கிட்ட வந்துருச்சு நம்ம கிட்ட. ஸோ அந்த ஒரு ஃபீலில் அவருக்கு வந்து இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, திரும்ப எப்படி கண்ணை நம்ம மெதுவாக திறந்து பார்ப்போமோ அந்த சின்னோண்டு ஒரு
விழிகளில் வந்து அவர் கண்ணை அப்படியே திறந்து திரும்பலை. ஆக்சுவலி ஒரு திரும்பலை, அந்த ஆப்போசிட் அந்த பின்னாடி பக்கம் கணக்கு திரும்பி படுத்துட்டாருன்னா அந்த உருவம் வந்து பின்னாடி தான் இருக்கணும். அவர் முதுகு பக்கத்து தான் அந்த டேபிள் அந்த சீட்டில் இருக்கணும். நான் இந்த பக்கத்து திரும்பிட்டார்ல. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த வாட்டி கண்ணை திறந்துட்டோன்னே அந்த குஷன் தான் இருக்கும். குஷன் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அப்படி கீழே நம்ம காலை பார்க்கலாம்ல. ஸோ அதே போல் இவர் என்ன பண்ணுறாரு, கால் பகுதிக்கிட்ட அப்படியே கொஞ்சம் தூக்கத்தில் அப்படியே திரும்புகிற மாதிரி இப்படி திரும்பி அப்படியே கால் பகுதிக்கிட்ட வரும்போது அவரோட பார்வை எக்ஸாக்ட்லி அந்த அவரோட காலுக்கு எதுக்காப்பில் அந்த கருப்பு உருவம் நிற்கிறத அந்த அமீர் வந்து பார்க்குறாரு. நார்மலாக நம்ம வந்து தூங்கணும்னா திடீர்னு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு உருவம் இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு பயந்துருவோம். அமீர் தான் அங்கே தூங்கலையே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டாரு அந்த உருவத்தை நிற்கிறத பார்த்துட்டாரு. திரும்ப அவருக்கு வந்து அந்த பயம் கொடுக்குது. இருந்தாலும் வந்து தூங்குற மாதிரியே நம்ம நடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப அவர் வந்து அந்த பாதி திரும்பினால திரும்ப அந்த ஃபுல்லாக திரும்பி எப்படி அந்த ஆரம்பத்தில் படுத்திருந்தாரோ அந்த பக்கத்தே திரும்பி படுத்துறாரு. கணக்குக்கு வந்து இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா நம்ம அந்த 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 உருவத்தோட இடத்துலேருந்து பார்த்தோமா இவர் தூங்குறாரு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கோன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அதை பற்றி போதை பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவோம், அப்படி அதை கொஞ்சம் நேரம் சென்று போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்ப இந்த பக்கத்து திரும்பிக்கிட்டு படுக்கிறாரு. ஸோ படுத்துட்டு இருக்கும்போது ஐயோ போய் தொலைய வேண்டி தானே, என்னத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் நான் போக மாட்டேன், எனக்கு அங்கே போக முடியாது, அங்கே போனால் அவனில் தூங்குற மாதிரி இருக்குது, இந்த ஏக்கனோட கூலியில் நான் தூங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கத்து திரும்பி படுத்துடுறாரு. ஏறக்குறைய 5-10 நிமிஷம் திரும்ப டைம் கடந்து போகுது. நம்ம அமீர் ஸ்டில் தூங்கலை, கண்ணை மூடிட்டு தான் இருக்கார், தூங்குற மாதிரி தான் ஆக்டிங் கொடுத்துட்ருக்காரு. இப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அந்த உருவம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு திரும்ப அதே போல் சின்னதாக கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த உருவம் அந்த ரூம்லேயே இல்லை. அப்படியே தூங்க மாதிரி இந்த பக்கத்து பார்க்குறாரு, காலை பக்கத்து பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்த கேட்டால் மனசில் வந்து அப்பா இதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கலாம், அது போயிடுச்சு போல், நம்ம டிஸ்டர்ப் பண்ணி பார்த்து நம்ம தூங்கணும்னு நினச்சிட்டு போயிடுச்சு போலான்னு சொல்லிட்டு அவர் திரும்ப நல்லா படுக்கலான்னு சொல்லிட்டு தூங்க ட்ரை பண்ணார். தூங்க முடியல. ஏன்னா வந்த தூக்கம் அவ்வளோ தூக்கமாக வந்தவர் இந்த ஒரு விஷயத்தை பார்த்த கேட்டால் அந்த வந்த தூக்கம் கூட போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, ஸ்டில் கண்ணை மூடிக்கிட்டு அந்த சின்னோண்டு ஒரு பார்வையில் தான் அந்த இருட்டான இந்த ரூமில் வந்துட்டு படுத்துக்கிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையில் இந்த பக்கத்து திரும்பி படுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேலையில் திடீர்னு பார்த்தா அந்த ரூமில் இருக்கிற ஜன்னல் ஓரம், அதாவது வெளிப்பக்கத்து வந்து ஒரு வெள்ளை கலராக ஒரு உருவம் க்ராஸ் பண்ணுறத பார்க்குறாரு. ஏன்னா ரூம் எல்லாமே இருட்டாக இருக்குது. ஸோ வெளியில் வந்து ஒரு வெள்ளை கலர் உருவம் க்ராஸ் பண்ணால் எக்ஸாக்ட்லி கிளியராக தெரியும், ஏன்னா உள்ளுக்கு இருட்டாக இருக்குல்ல. ஸோ அதை பார்த்த கையோடய வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து இந்த பொந்தின்னு சொல்லுவாங்கள்ல, இது தான். ஐயோ என்னடா இது ஒன்று மாற்றி ஒன்றான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கத்து கடுப்பு, ஒரு பக்கத்து ஆத்திரம், ஒரு பக்கத்து நர்வஸ், அந்த ஒரு பயம், என்ன தான் பண்ணுறது, என்ன திடீர்னு இது ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படி தான் படுத்துக்கிட்டு இருந்த அந்த அமீர் அந்த ஜன்னல்லேருந்து கண்ணை எடுக்கலை. இருட்டான ரூம்பு, அந்த ஒரு சின்னோண்டு ஒரு பார்வை தான். ஏன்னா வெளியிலேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு கண்ணை முழிச்சிருக்குமான்னு ரொம்ப தெரியாதுல்ல நம்மளுக்கு. ஸோ அந்த ஒரு பொசிஷன்லேயே வந்து அவர் படுத்துக்கிட்டு அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த வெள்ளை கலர் உருவம் க்ராஸ் பண்ணுது, முதல் தடவை க்ராஸ் பண்ணிச்சுல, திரும்ப ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்ப ஒரு தடவை க்ராஸ் பண்ணுது. கொஞ்ச நேரம் கழித்து அவர் அது க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் அவருக்கு பகீர் அந்த ஒரு படப்படப்பாக தான் இருக்குது அவருக்கு. சின்னடா இது ஒன்று இப்படி போணுச்சு, திரும்ப இப்படி ஒன்று வருது, எத்தனை தான் இருக்குது, ஆளுங்க ஏற்கனவே சொன்னானுங்களா, அப்பயும் நம்ம கேட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திங்கிங் மைண்டில் வரவும் திரும்ப இன்னொரு தடவை 3ஆவது தடவை அதை க்ராஸ் பண்ணும்போது மெதுவாக க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ஜன்னல்கிட்ட வந்த கையோட நடுப்பகுதி, ஜன்னலில் நடுப்பகுதி வந்த கையோட நின்றுது. அந்த ஒரு விஷயம் நின்றுட்டு அதோட தலையை திருப்பி அந்த ரூமோட ஜன்னல்கிட்ட திரும்பி பார்க்குது. தட் மீன்ஸ் அது போகும்போது நேராக தான் பார்த்து போயிருக்கு. ஃபர்ஸ்ட் போயிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப 3ஆவது தடவை வரும்போது நின்றுட்டு அந்த ரூமோட ஜன்னல்கிட்ட திரும்பி பார்க்குறத நம்ம அமீர் பார்க்குறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? அதாவது நீங்கள் படுத்துருக்கீங்க, தெரியுது ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னு, அது தெரியாத மாதிரி தான் நம்ம படுத்துருப்போம், அதுக்கு அந்த ஒரு திங்கிங்கில் தான் நம்ம படுத்துட்டு இருக்கும்போது அது நின்று ஆஹா இங்கே யாரோ ஒருத்தன் இருக்கானடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பார்வையில் அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ அந்த நேரத்தில் அமீருக்கு
உண்மையிலேயே வந்து பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. என்னடா அது போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு, நம்ம இவ்வளோ நேரம் ஆக்டிங் கொடுத்தோம் கண்டுபிடிச்சிருச்சா? இல்லை உள்ளுக்கு வரப்போதான்னு சொல்லிட்டு பலவிதமான யோசனைகள் அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ இது சரிப்பட்டு வராது, நம்ம கண்ணை எல்லாம் இறுக்கமாக மூடிக்குவோம், கண்ணை இறுக்கமாக மூடிட்டு தூங்குற மாதிரி அப்படியே இந்த ஆக்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணி ஆகணும். ஏன்னா திடீர்னு அது பார்த்து தெரிஞ்சிருச்சா ஐயோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கண்ணை நல்லா இறுக்கமாக மூடிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாரு. அது சத்தம் போடாமல் அப்படியே உண்மையிலே தூங்குற மாதிரியே ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு மறுபடியும். ஸோ அந்த ஒரு நேரத்தில் அவருக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது அந்த அந்த நர்வஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி அந்த நர்வஸில் என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடிட்டே படுத்துருக்காரு. ஸோ கண்ணை மூடிட்டே படுத்து ஏறக்குறைய ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப அதை கண்ணை மெதுவாக திறந்து பார்க்கும்போது அந்த ஜன்னல் முன்னுக்கு நின்றது எதுவுமே இல்லை. அது நின்று பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல்ல, அது இல்லை, அந்த உருவம் இல்லை. அந்த பொந்தின்னு ஒரு உருவம் நின்றுச்சுல்ல ஜன்னல் பக்கத்து வெள்ளை கலராக, அந்த உருவம் அங்கே இல்லை. ஆனால் அவரோட பார்வை அடுத்ததாக அவருக்கு கால் மாட்டு இருக்குல்ல, அந்த பக்கத்து அவர் பார்வை போகும்போது அப்படியே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த கருப்பு உருவம் அந்த கால் மாட்டில் நின்றுருந்துச்சுல, அதே கருப்பு உருவம் அந்த கால் மாட்டில் திரும்ப வந்து நிற்கிது. வந்து இவர் பார்க்குறாரு. ஐயோன்னு சொல்லிட்டு அந்த 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 பயம், அந்த பயத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த அவர் தான் தூங்குறாரு, தூங்கிக்கிட்டே எப்படி திரும்புவாங்க அந்த மாதிரி திரும்பும்போது இந்த பக்கெட்டு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பும்போது அந்த டேபிள் பக்கெட்டு பார்க்கும்போது டேபிளுக்கிட்ட இந்த பொந்தின்னு ஒரு வெள்ளை உருவம் வந்துச்சு, அது அந்த டேபிள்கிட்ட உட்காந்துருக்கிறத இவர் பார்க்குறாரு. இது எல்லாமே வந்து கண்ணை திறந்து அவர் பார்க்கல. தட் மீன்ஸ் அவர் தூங்குற மாதிரியே ஒரு ஆக்டிங்லேயே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன யோசனை கூட அவருக்கு வரல, என்ன பண்ணுறதுன்னு கூட அவருக்கு தெரியல. அதே தூங்குற பொசிஷன்லேயே கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்தவர் என்ன ஒரு விஷயம் யோசிக்கிறாருன்னா, இதே மாதிரி நம்ம படுத்தோம்னா கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மளை ஏதாச்சும் ஒன்று பண்ணி மறுநாள் காலை நம்மளை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பிடுவாங்க, இது சரிப்பட்டு வராது, நம்ம இதே மாதிரி தூக்க கலக்கத்துலேயே எந்திரிச்சு வெளியே போகிற மாதிரியே போய் நம்ம திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் படுத்துக்கிட்டு ஏறக்குறைய இன்னொரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தூங்குற மாதிரி என்ன கொஞ்சம் ஆக்டிங் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அப்படியே தூங்குற மாதிரி எழுந்துச்சி அப்படியே உட்கார்றாரு. எழுந்துச்சி உட்காந்து அப்படியே கீழே அந்த 2 பக்கட்டும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடும் உருவம் இருக்குது, எதுக்காப்லேயும் ஒரு உருவம் இருக்குது, கதவு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ ஏன்னா எழுந்துச்சி உட்காந்துட்டார் குஷனில் அந்த சோஃபாவில். ஸோ எந்திரிச்ச வேகத்துக்கு உட்காந்துட்டு அந்த ஃபோன் எடுக்கிறாரு, அவரோட தலைகணை எடுக்கிறாரு. ஐயோ என்ன இங்கே படுக்க முடியல, உடம்புலாம் சரியான வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது சொந்தமாகவே தூக்கத்தில் அவர் பேசிக்கிறார் மாதிரி, கம்ஃபர்டபுளாக இல்லை சொல்லிவிட்டு என்ன பண்ணார், நேராக டக்குனு அவர் அந்த 2 அவரோட திங்ஸ் அந்த தலைகாணியும் அந்த கேலக்ஸி டேப்பையும் எடுத்துக்கிட்டு நேராக அந்த கதவை திறந்து அந்த ரூமை விட்டு நேராக வெளியாகி விறுவிறுன்னு, அதாவது தூக்கத்தில் நடக்கிற மாதிரி நடக்கிறாரு, இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கிட்டு நடந்து நேராக அவர் காருக்குள்ளே போய் உக்காந்துடுறாரு. தட் மீன்ஸ் அவர் காருக்கிட்ட போயிடுறாரு. ஸோ காருக்கிட்ட போய் உட்காரதுக்கு முன்னாடி அவர் வேகமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கிளம்புறேன், இங்கே படுக்கிறதுக்கு எனக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லி வேகமாக கத்தி சொல்கிறாரு. இங்கே படுக்கிறதுக்கு சரிப்பட்டு வரல எனக்கு, நான் பேசாமல் என்னோடய ஹாஸ்டல்லே படுத்துக்கிறேன், யார் இங்கே இருக்கீங்களோ சந்தோஷமாக இருங்கப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த காடி கதவு வந்து உட்காந்துடுறாரு. ஸோ காடி கதவு உட்காந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, காடியை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து காடி வந்து அதாவது அழுத்திக்கிட்டு ஓடுற மாதிரி எதுவுமே அவர் காமிச்சிக்கல. அதாவது நார்மலாக போகிற மாதிரி, நார்மலாக அவர் புலம்பிட்டு போகிற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து அவர் க்ரியேட் பண்ணி தான் அவர் வெளியாகிருக்கார். ஸோ அதில் காரை எடுத்துக்கிட்டு அவர் கொஞ்சம் முன்னுக்கு போன கையோட அவர் ஓரக்கண்ணால் அந்த வெளியாகன அந்த பாதையை அவர் பார்க்கும்போது அதே அந்த 2 உருவம் வந்து ஒன்று அந்த ரூமோட ஜன்னலுக்கிட்டே, அதாவது அது வந்து உள்ளுக்கு இருக்குது ஒன்று அந்த வெள்ளை கலர் உருவம், இன்னொரு கருப்பு கலர் வந்து அவர் ஆரம்பத்தில் அந்த ஆஃபீஸ்க்கு உள்ளுக்கு புகுந்தார்ல, ஸோ அந்த இடத்துக்கிட்ட நிற்கிறது வந்து இவர் அந்த ஓரக்கண்ணால் பார்க்குறாரு. ஸோ ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டே அவருக்கு இன்னொரு பையனா கூட அது ஃபாலோ பண்ணிட்டு வந்துருமோன்னு சொல்லிட்டு காரை முன்னுக்கு பார்த்துக்கிட்டே அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டு போகிறாரு. அதுங்க எங்கே நின்றுச்சுங்களோ அந்த 2 உருவமும் அதே இடத்துல தான் நிற்கிதுங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நேராக அதில் கொஞ்சம் தூரம் போனால் காரை வந்து அழுத்திக்கிட்டு நேராக அவரோட அந்த ஹாஸ்டலுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலி ஹாஸ்டலுக்கு போய் கூட அவர் வந்து மேலே போய் படுக்க முடியலையே, அதாவது படுக்க முடியாது, ஏன்னா சரியான சூடாக இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணுறாரு, ஹாஸ்டலுக்குள்ளேயே அவரோட காரை பார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த காரில் ஏக்கனை தட்டி விட்டுட்டு அந்த நைட்டு அங்கேயே அவர் தூங்கி மறுநாள் காலையில் தான் எழுந்திருக்கார். ஸோ என்ன ஒன்றுனாக்கா, அவர் ஆரம்பத்தில் அந்த விஷயம் செஞ்சுருக்கலாம், ஆனால் அவர் அந்த ஒரு இடத்துக்கு போய் படுக்கணும்னு சொல்லி எப்படி தான் அவருக்கு அந்த மாதிரி திங்கிங் வந்துச்சுன்னு தெரில. ஆக்சுவலி என்கிட்ட சொல்லி இருந்தால் கூடயும், நானாக இருந்தால் கூட இந்த சுச்சுவேஷனில்
இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னாக்கா அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு போக மாட்டேன். ஸோ நீங்களும் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்டோரியில் என்ன ஒரு விஷயம்னா, சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி அமானுஷம் அங்கே இருக்குன்னா அதை போதை பண்ணிக்காமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனால் நம்ம வந்து நார்மல் ஹியூமன் பீயிங் என்னத்த இருந்தாலும் அந்த ஒரு பயம் இல்லை அந்த ஒரு அச்சம், அந்த நர்வஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷப்பரீட்சை செய்ய வேணாம். ஏன்னா நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல, அதை நீ டிஸ்டர்ப் பண்ணாது அந்த மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அமானுஷ்யம்னு சொன்னாக்கா வந்து அது எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது. அமானுஷ்யத்தில் வந்து இந்த நல்லது கெட்டது அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா அமானுஷ்யம் ஒரே மாதிரி கேட்டகரியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயம் இருந்தாக்கா ஒரு விஷப்பரீட்சை நம்ம எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இந்த ஹாட் வெதர்னு சொல்லி நான் டைட்டில் போட்ட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நம்மளோட வெதர் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹாட் வெதராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப வெளியிலலாம் ரொம்ப கேசஸ் என்ன வருதுன்னா, சின்ன பிள்ளைங்களை வந்து பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசு, அதாவது ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைங்கலாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஹாபா வந்து படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பெரியவங்களுக்கும் வந்துட்டு அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறையா குடிங்க. டே டைமில் வந்து தண்ணி நிறையா குடிங்க. அதே போல் வெளியில் ரொம்ப ஹாட் வெதர்லேருந்து வெளியே போயிட்டு மத்தியான நேரத்துலலாம் வந்துட்டு ரொம்ப சூடாக சொல்லிட்டு உடனே போய் தலையோட மொண்டு தண்ணியை அள்ளி போட்டு குளிக்காதீங்க. ஏன்னா அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரோக் அடிக்குது. சில கேசஸ் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அந்த மாதிரி ஹாட் வெதரில் வர வசி ரொம்ப சில்லுன்னு தண்ணியை கூட குடிக்காதீங்க. ஆனால் அதுவும் வந்து நம்ம சூடாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப சில்லுன்னு வந்து தண்ணியை குடித்தோமா அதுவும் வந்து ஸ்ட்ரோக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம்னு சொல்லி பல சோஷியல் மீடியாவிலும் சரி, பல இந்த மாதிரி நியூஸ்லேயும் நான் வந்து படித்தேன். ஸோ இந்த கதையோட இந்த ஒரு அவேர்னஸும் உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வெதராக இருக்கும்போது ரொம்ப சூடாக வெளியே போயிட்டு வரும்போது சுடு தண்ணியில் இல்லை ஒரு வார்ம் வாட்டரில் வந்து குளிங்க. தண்ணியை வந்து ஒரு வார்ம் வாட்டர் குடிங்க நிறையா. ஐஸ் வாட்டரை வந்து தவிர்த்துருங்க ரொம்ப சூடான டைமில். அதே சமயத்தில் நைட் டைமில் குளிக்காதீங்க. பகல் டைமில் ரொம்ப ஹாட் வெதரில் வெளியே போயிட்டு வந்தால் கூடயும் ரொம்ப சில்லுன்னு குளிக்கணும்னு சொல்லிட்டு பகல் டைமில் கூட அந்த மாதிரி தலையோட குளிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வார்ம் வாட்டராக பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கங்க. சின்ன பிள்ளைங்க நிறையா தண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரோக் ஹாபான்னு சொல்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயம். பல பேருக்கு நடந்து பல பேருக்கு வந்துட்டு உயிருக்கு கூட ஆபத்து நடந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இன்றைக்குள்ள சம்பவம்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்குள்ள சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ் டிகர்.